ஸ்ரீ கன்னிகா சேவா சபா அம்மாப்பேட்டை சேலத்திலிருந்து கவிதா சசிபாலாஜி. மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். இந்த ஒரு நாளின் வைகறை பொழுதாக மார்கழி அமைகிறது. உடல் சுறுசுறுப்பும் உள்ள தெளிவும் நிறைந்த வைகறை காலை வழிபாடு எப்போதும் சிறந்தது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் அருளினார். மார்கழி வந்தாலே எல்லா மகளிருக்கும் மகிழ்ச்சி பொங்குகிறது. விடியற் காலையில் எழுகின்றனர். குளிரிலும் மன உறுதியுடன் நீராடுகின்றனர். பனித்தலையில் படிய வீட்டையும் முற்றத்தையும் பெருக்கி தூய்மைப்படுத்துகின்றனர். தெருவெங்கும் கோலமிடுகின்றனர். செம்மண்ணை பூசி அலங்கரிக்கின்றனர். கோலத்தின் நடுவே ஒரு பிடி சாணத்தை வைத்து அதில் பூசணிப்பூ அல்லது அருகம்புல்லை சூட்டுகின்றனர். ஒரு பிடி சாணத்தில் பிள்ளையாரை பிடிக்கின்றனர். பூக்கின்ற போதே காய்கின்ற பூசணி பூவை வழிபடுகின்ற போதே அருளுகின்ற பிள்ளையாரின் திருமுடிமேல் சூட்டுகின்றனர். பிள்ளையார் அனைவருக்கும் அருள்வதற்கு பிரசன்னமாகின்றார். கோலத்தின் வெண்மை பிரம்மன், சாணத்தின் பசுமை விஷ்ணு, செம்மண்ணின் செம்மை சிவன். முற்றத்திலுள்ள வண்ணங்கள் மூன்று மும்மூர்த்திகளை நினைவுபடுத்துகின்றன. எங்கும் பக்தி, எதிலும் பக்தி. இவை அனைத்தும் மார்கழியின் சிறப்பு. தேங்க்யூ.